ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தையல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளே எப்படி செல்ஃபாக மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டு அதில் சுடிதார் கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ நான் ஆங்கிள்காக எனக்கு மடக்கா நின்னா சாரி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. ஓரளவு ஃபிட்டிங்கான டாப் போட்டுக்கோங்க. உங்களோட அப்பர் பஸ்ஸில் இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட் எந்த இடத்துல உங்களுக்கு அப்பர் பஸ் பெருசாக இருக்கோ அந்த இடத்துல சுற்றி ஃப்ளாட்டாக வச்சு அளவு எடுத்துக்கோங்க. ஒரு கட்டவிரல் அளவுக்கு அதில் கேப் இருந்துச்சுன்னா போதும். ஸோ நீங்கள் சூவிங் அலவன்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா விடுவீங்க. உங்களோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். அதுலேயே ஒரு கட்டவிரல் அளவுக்கு வந்து நீங்கள் கேப் விட்டுக்கோங்க. அடுத்து பஸ்ட்டுக்கு கீழே கரெக்டாக உங்களோட பெல்லி பட்டனுக்கு ஒரு 3 இன்ச் மேலே அவங்களோட வெயிஸ்ட் இருக்குல்ல, அப்படி இல்லாட்டி லைட்டாக இந்த மாதிரி சாஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல வச்சு அதோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அங்கேயும் ஒரு கட்டவிரல் அகலத்துக்கு நீங்கள் வந்து கேப் விட்டுக்கலாம். நீங்கள் வந்து இது ஒரு மிரர் முன்னாடி செய்யுங்க, அப்படி இல்லாட்டி வேறு யாராவது கூட வச்சுட்டு செய்யுங்க, ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப டம்மி ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 2 இடத்துக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. பட் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு சப்பியாக இருக்கீங்க அப்படின்னாலாம் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதனால் உங்களோட வெயிஸ்ட்டுக்கு கொஞ்சம் கீழே உங்களோட பெல்லி பட்டன் ஒரு பெல்லி பட்டனுக்கு 1 இன்ச் கீழே வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சல்வார்லலாம் ஸ்லிட் எந்த இடத்துல வைக்கிறீங்க அதை பொறுத்து மாறும். அடுத்து உங்களோட பம்மில் வந்து ஃபுல்லாக ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் பம் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்துக்கோங்க. ஸோ சில பேர் வந்து ஸ்லிட் வந்து மேலே வச்சு போட மாட்டாங்க, கீழே தான் வச்சுப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு என்னோடய இன்ச் டேப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதனால் தள்ளி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக ஷோல்டர் பாயிண்ட் வச்சு அதோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம டிவைட் பண்ணிப்போம். இப்போ நம்ம எடுக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டுமே நம்ம டிவைட் பண்ணிக்குவோம். அடுத்து முன்கழுத்தோட இறக்கம் எடுக்கிறோம். ஸோ இதை வந்து அந்த ஷோல்டர் பிளேடு கிட்ட வச்சுட்டு நீங்கள் சாய்வாக எடுக்கலாம். ஸோ சாய்வாக எடுத்திங்கன்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை வந்து துணியில் கட் பண்ணையில் எல்லோரும் சில பேர் வந்து சாய்வாகவே வந்து அந்த நெக்லைன் எடுப்பாங்க. இல்லாட்டி ஃபஸ்ட்டு தடவை வந்து நீங்கள் கிளாத்தில் போட்டு கட் பண்ணுறப்ப அது ஸ்ட்ரெயிட்டாக எப்படி இருக்குது, எத்தனை இன்ச் இருக்குங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து க்ராஸில் வச்சு எத்தனை இன்ச் இருக்குது அப்படிங்கிறத ஃப்ரண்ட் ஓப்பனுக்கு நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் பாயிண்ட் இந்த பட்டன் மாதிரி இருக்குல்ல, அங்கே வச்சுக்கோங்க. அடுத்து உங்கள் கையை சுற்றி உங்கள் ஆர்ம் ஹோலை சுற்றி எடுத்து அதை வந்து உங்கள் ஆர்ம் ஹோலோட டோட்டல் மெஷர்மெண்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. அடுத்து இப்போ நம்ம அப்பர் பஸ்ட் பாயிண்ட் அப்புறம் வெயிஸ்ட் அந்த பஸ்ட் கிட்டெல்லாம் எடுத்தோம் இல்லையா. ஸோ இதை வந்து உங்களுக்கு ஹைட் மெஷர் தெரியணும். அப்போ தான் நீங்கள் சல்வார்க்கோ இல்லை எதுக்கோ குர்த்தாக்கோ கட் பண்ணுறீங்கிறப்போ எந்தெந்த இடத்துல எந்தெந்த இன்ச் வரும்னு தெரியும். ஒன்றுமே ஒரு இன்ச் இருக்கும் நமக்கு. ஸோ கரெக்டாக அப்பர் பஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. அப்புறம் நீங்கள் வெயிஸ்ட் அப்புறம் அதுக்கு கீழே எடுத்தது அதுக்கு கீழே பம்னு சொல்லிட்டு நீங்கள் எந்தெந்த இடத்துல மெஷர்மெண்ட் எடுத்திருக்கீங்களோ அதோட ஹைட் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம டிவைட் பண்ணி போடுறது. அப்பர் பஸ்ட் வந்து 36 இருக்குன்னா அதை 4ஆக டிவைட் பண்ணி நம்ம அப்பர் பஸ்ட் பாயிண்டில் போட முடியும். அடுத்து வெயிஸ்ட்டில் என்ன மெஷர்மெண்ட் இருக்குங்கிறத கரெக்ட் பண்ணி அதில் போட முடியும். ஸோ கண்ணாப்பின்னான்னு சும்மா நம்ம வந்து குத்து மதிப்பாக அடிக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து இது மெஷர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு ஒரு ஹைட் இருக்கும். நம்ம பஸ் பாயிண்ட் பொறுத்து ஒருத்தருக்கு ஒரு ஹைட் வரும். ஸோ அதை வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக இருக்கும். அடுத்து உங்களோட ஸ்லீவ்ஸ் எங்கே முடியுதோ அந்த இடத்த வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. சும்மா நீங்கள் கையை வந்து சுற்றிட்டு அந்த இன்ச் டேப்பை வச்சு எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறத எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் வந்து விட்டு இது பண்ணுங்கள். ரொம்ப ஃபிட்டிங்காக நம்ம போட மாட்டோம். ஸோ நீங்கள் கீழே கைக்கு அளவு எடுத்திங்கனாலுமே 3/4 ஸ்லீவ் கெட்டியாக கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களோட முட்டிக்கு மேலே இருக்கிற இடத்தையும் நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இல்லை குட்டி கைனா அதுக்கு மேலே இருக்கிற இடத்த வந்து மெஷர் பண்ணி அதை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து உயரத்துக்கு 1 இருக்கு இல்லையா, இன்ச் டேப்பில் 1 அந்த 1 2 ஸ்டார்ட் பண்ணுறது கீழே விழுற மாதிரி பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மேலே ஷோல்டர் கிட்ட எந்த உயரம் வருதோ, மேலே வந்து 34 வருதுன்னா அதுதான் உங்களோட உயரம், 44 வருதுன்னா அதுதான் உங்களோட உயரம். உங்களுக்கு எத்தனை இன்ச் வேணுமோ அந்த இது வரும். ஸோ கீழே போடுறத வந்து 1 இன்ச்சை வந்து கீழே போடுங்க. ஸோ கீழே 30 14 போட்டிங்கன்னா அதை நம்ம கேல்குலேட் பண்ணிட்டு இருக்கணும். இப்படி கீழே திருப்பி போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இக்கட் சூட் வந்து நம்மளோட பொட்டிக்கில் அவைலபிளாக இருக்குது. இன்னொரு 3 to 4 டேஸில் வந்துடும்னு நினைக்கிறேன். ப்ரீ புக்கிங்கில் அவைலபிளாக இருக்குது. 899 ருபீஸ். நிறைய கலர்ஸ் இருக்கும். நம்ம பொட்டிக்கோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு 2.5 மீட்டர் டாப் வந்துடும், 2.5 மீட்டர் துப்பட்டா வந்துடும், 2 மீட்டருக்கு வந்து பேண்ட் வரும். பேண்ட் வந்து சில இதில் ப்ளூ, சில இதில் ஆரஞ்சு, சில இதில் ஒயிட் அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து நான் எனக்காக எடுத்து வச்ச சூட் 2.5 மீட்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு ஒரே மெட்டீரியல் வருது, எதுவும் டிசைன் வரலன்னா துணி நிறைய மிச்சப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தைங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதிகபட்சமாக உங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சோ அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நம்மளோட சல்வார் டாப்போட பாட்டம் வந்து நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களோட டாப்போட ஒரு 3 இன்ச் to 4 இன்ச் அதிகம் எடுத்துக்குவாங்க.
ஸோ நான் வந்து அந்த மாதிரி எடுத்து ஒரு 14 இன்ச் வந்து அகலம் எடுத்திருக்கேன். ஸோ 14 இன்ச் வந்து அப்படியே அத 4ஆ மடிச்சு போட்டுக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எல்லாமே மிச்சப்படும் உங்களுக்கு. நீங்க மொத்தமா மடிச்சு போட்டு கட் பண்ணீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கிடைக்கும். ஸோ அதனால நான் வந்து 14 to 15 இன்ச் எடுக்கிறேன். இங்க பாருங்க 1 1/2 மீட்டர் கிட்ட 1.10 அப்படிங்கிற மாதிரி 110 சென்டிமீட்டர் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ இதில நான் ஒரு பேங்கிள் ஸ்லீவ் கட் பண்ண போறேன். அதுக்கு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோங்கிறதுனால, இந்த வீடியோல ஒரு சாதாரண ஸ்லீவ் தான் நான் கட் பண்ணி காட்ட போறேன். பேங்கிள் ஸ்லீவ் வீடியோ நான் மேல கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். ஸோ எனக்கு ஏத்த ஹைட் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறேன். எனக்கு இருக்கு 45 ஆர் 44 பாயிண்ட் சம்திங் இருந்துச்சு. நெக்கோட அகலம் எடுத்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு அந்த நெக்கோட அகலம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து 3 1/2 இன்ச் வந்து கணக்கு பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் வித் நம்ம எடுத்தோம்ல, அத வந்து 2ஆ வந்து டிவைட் பண்ணி அத அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து உங்க ஆர்ம் ஹோலையும் 2ஆ டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப ஃபிட்டிங்கா வேணும்னா 1 இன்ச் நீங்க வந்து கம்மி பண்ணி கூட போடலாம். ஏன்னா நம்ம அரவுண்ட் த கிளாக் எடுத்துட்டு, அரவுண்ட் த ஆர்ம் ஹோல் எடுத்துட்டு நம்ம அத கர்வா தான் கட் பண்றோங்கிறதுனால அது இன்னும் ஃபிட்டிங்கா வரும். பட் பேசிக் டாப்புக்கு நீங்க அத அப்படியே டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டிட்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் லூஸ் இருக்கு, எங்கெல்லாம் டைட் இருக்கு, ஷோல்டர் வந்து கொஞ்சம் இறக்கமா இருக்கு, நெக்லைன் எனக்கு இன்னும் கொஞ்சம் விர்த்தா வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வந்து போக போக வந்து உங்களோட செல்ஃப் மெஷர்மென்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறீங்கன்னா மாத்திக்கலாம். இப்ப நான் வந்து மெஷர்மென்ட் வச்சு கட் பண்ணவே கிடையாது. எனக்கு ஷோல்டர் வந்து பாயிண்ட் வந்து மெஷர் பண்ணது வந்து 8 இன்ச் வரும். ஆனா நான் வந்து 7.5 இன்ச் தான் வைப்பேன். ஆர்ம் ஹோலுக்கும் 8 இன்ச் வரும். ஆனா நான் 7.5 இன்ச் தான் வைப்பேன். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்றத வந்து ஒரு ட்ரையல் மாதிரி ஒரு நார்மல் பேசிக்ல கட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நீங்க வந்து உங்களோட கரெக்ட் மெஷர்மென்ட்டுக்கு ஸ்டிட்ச் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பஸ்ட் பாயிண்ட் அதுக்கெல்லாம் ஹைட் எடுத்தோம்ல, அந்த பாயிண்ட்லாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் வச்சிடுறேன். வச்சுட்டு என்னோட அப்பர் பஸ்ட்ல என்ன இன்ச் இருந்துச்சோ அது ப்ளஸ் ஒரு 1 இன்ச் வந்து சூவிங் அலவன்ஸ் குடுக்குறேன். கீழ வெயிஸ்ட்ல என்ன இன்ச் இருந்துச்சோ அது குடுக்குறேன். ஸோ இதுக்காக தான் நம்ம அந்த உயரத்த எடுத்தோம். எந்தெந்த இடத்துல எந்தெந்த மெஷர்மென்ட் வருதுன்னு அப்பதான் நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் எடுத்தேன். பேசிக் கட்டிங் தான். ஸோ சல்வார் டாப் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. அப்படி போடல அப்படின்னா, கண்டிப்பா நான் அந்த வீடியோ சீக்கிரமே போடுறேன். ஸோ சில பேர் பாடி வந்து நல்லா கர்வா இருக்கும். சில பேர் பாடி வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெய்ட்டாவே இருக்கும். எனக்கு நல்லா கர்வாவே இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு பேசிக்கா இந்த இது போட்டுட்டு, லைட்டா நான் வந்து கர்வ் பண்ணி விடுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்க உங்களுக்கு ஸ்டிட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஸ்டிட்ச் பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து போக போக என்ன மாதிரி மெஷர்மென்ட் கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சுரும் ஃபிட்டிங் வந்து. இப்போ நம்ம பேக் ஆர்ம் ஹோல் மட்டும் தான் கட் பண்ணியிருக்கோம். இந்த பேக் ஆர்ம் ஹோலுக்கு நான் ஆர்ம் ஹோலுக்கு செப்பரேட் வீடியோ போடுறேன். நம்மளோட சைஸ் பொறுத்து எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் இல்ல ஸ்மால், மீடியம் இத பொறுத்து இந்த உள்வெட்டுன்னு சொல்லுவோம்ல, நம்மளோட இன்னர் ஆர்ம் ஹோல் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ வெளியிலேருந்து உள்ள கொண்டு வரது எத்தனை இன்ச் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டா ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் கொஞ்சம் அவுட்டர்ல வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பயுமே கட் பண்ணுறப்ப பேக் நெக்கோட கட் பண்ணுங்க. அண்ட் நீங்க அலவன்ஸ் குடுத்துருக்கிறதுல கட் பண்ணுங்க. நீங்க எக்ஸாக்ட் மார்க்கிங் போட்டிருக்கீங்கல்ல, நம்ம உள் சைட் போட்டிருக்கிறது தான் நம்ம எடுத்த அளவு. வெளியில இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வந்து நம்ம வந்து அளவு குடுத்துருக்கோம் அவ்வளவுதான். இது ஒரு பேசிக் இது. எக்ஸாக்ட்டா எப்படி டிராஃப்டிங் போடணும், உங்களுக்கு காலேஜ்ல எப்படி சொல்லிக் குடுப்பாங்க, உங்களுக்கு வந்து சிலபஸ்ல எப்படி இருக்கும், அப்படி நான் வந்து இதில உங்களோட ஷேர் பண்ணல. பேசிக்கா எல்லாருமே புதுசா தைக்கிறவங்க கூட எப்படி கத்துக்க முடியும், எப்படி வந்து ஈஸியா இருக்குங்கிற மெத்தட் தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரொஃபஷனல் மெத்தடானா கிடையாது. பட் ஈஸி அண்ட் பெர்ஃபெக்ட்டா வருமானா, எஸ் வரும். ஸோ இப்போ வந்து பேக் நெக்க வந்து உள்ள தள்ளி விட்டுறேன். தள்ளி விட்டுட்டு ஃப்ரண்ட்ல வந்து ஆர்ம் ஹோல் கட் பண்ணிக்கிறேன். நெறைய பேசுறீங்க, வீடியோ ஃபுல்லா பேசிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு எனக்கு இப்படி மட்டும் தான் வீடியோ எடுக்க தெரியும், தையல் வீடியோ. ஸோ உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா சாரி, இந்த சேனல் உங்களுக்கானது இல்ல. ஸோ ஃப்ரண்ட் நெக் வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ணிட்டேன். நான் ஃப்ரண்ட் நெக் வந்து கேன்வாஸ்ல தான் கட் பண்ணுவேன். சப்போஸ் நீங்க வந்து மெட்டீரியல்லே கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதையும் நான் வந்து இந்த வீடியோல பேக் நெக்ல காமிச்சிருக்கேன். உங்களோட நெக் விட்த் வந்து வச்சுக்கோங்க. அப்புறம் கீழ நீங்க என்ன உயரமோ கிராஸ்ல எடுத்தத இப்படி கிராஸ்ல தான் வைக்கணும். ஸோ இப்படி கிராஸ்ல வச்சுட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா ஒரு 1 இன்ச் ஆர் 1 1/2 இன்ச் இப்போ இதில கிராஸ்ல 6ன்னு வருதுன்னா, ஸ்ட்ரெய்ட்டா வைக்கையில 5 தான் வரும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அத நீங்க வந்து செக் பண்ணிக்கிட்டு, அப்புறம் நீங்க ஸ்ட்ரெய்ட்டாவோ, கிராஸாவோ பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ்க்குள்ள நீங்க என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு ஸ்லைட் யூ மாதிரி தான் போட்டிருக்கேன் பேக் நெக் அப்படிங்கிறதுனால. ஸோ ஃப்ரண்ட் நெக் கேன்வாஸ்ல கட் பண்ணுவோம். அந்த வீடியோ நம்ம எக்கச்சக்க தடவ பார்த்துருக்கோம் நம்ம சேனல்ல.
இப்போ ஸ்லீவ்ஸ் ஏன் நான் வந்து இதில் ஸ்லீவ்ஸ் கட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எனக்கு 1.10 சென்டிமீட்டர் இருக்குது. 1 மீட்டர் ப்ளஸ் 10 பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால இதில் நான் வந்து ஃபுல் ஸ்லீவ்ஸ் பேங்கிள் ஸ்லீவ்ஸ் ஸ்டிச் பண்ண போகிறேன். 2.5 மீட்டர் டாப்பில் என் சைஸ்க்கு என் சைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எக்ஸ்எல் சில இதில் டபுள் எக்ஸ்எல் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்லீவ்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி 4ஆக மடிச்சுக்கலாம். உங்களுக்கு துணி இருக்குது அப்படின்னா, அப்படி இல்லாட்டி மடக்கி போட்டு 4ஆக மடிச்சுக்கலாம். ஸ்லீவ்ஸ்க்கும் செப்பரேட் வீடியோ நம்ம சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பிகினராக இருக்கையில் அதுக்கான செப்பரேட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் இன் டீட்டெயிலாக புரியும் உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்லீவ்ஸோட அகலம் நான் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்து உயரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் மடித்து போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால கீழே நம்ம அளவு எடுத்தோம்ல அது எத்தனையோ அதை வச்சுக்கிறேன். சைடில் ஒரு 4 இன்ச் வந்து என் சைஸ்க்கு வந்து 4 இன்ச் ட்ராப் பண்ணிக்கிறேன். ட்ராப் பண்ணிட்டு மெஷரிங் டேப் வச்சு அதோட சென்டர் பாயிண்ட் எடுக்கிறேன். சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு இன்ச் வைக்கிறேன். 1 இன்ச் வச்சு கொஞ்சம் கர்வாக நான் வந்து ஸ்லீவை முடிச்சு விடுறேன். இது பேக் ஸ்லீவ்க்கு. ஃப்ரண்ட் ஸ்லீவுக்கு லைட்டாக வந்து உங்களுக்கு கர்வாக வரணும் ஃப்ரண்ட்டில். ஸோ அதுக்கு ஜஸ்ட் அந்த மிடில் பாயிண்ட்லேருந்து கீழே வந்து லைட்டாக மேலே ஏறணும். மிடில் பாயிண்டில் கீழே வரணும், திருப்பி அது வந்து மேலே ஏறணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லீவ்ஸ்க்கு செப்பரேட் வீடியோ இருக்குது. உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னா ஆர்ம் ஹோல் வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ மோஸ்ட் ப்ராபப்ளி பட்டன் பிளாக்கெட் வச்சா பிளாக்கெட் வைக்கிற மாதிரி இருக்கிற குர்த்தி ஸ்டிச்சிங் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கட் பண்ணி முடிச்சிடலாம். செல்ஃப் மெஷர்மெண்ட் எடுத்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் சல்வார் சூட் ஆர் குர்த்தி இல்லைக்கா, எனக்கு நானே எப்படி மெஷர் பண்ணிக்கிறதுன்னு கேளுங்க அப்படின்னா. இதே மாதிரி தான் நீங்கள் இன்னொருத்தருக்கு மெஷர் பண்ணுறதுனாலும் அது இன்னும் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. பாய்.